சென்னை ஆவடி பகுதியில் கோவில், வீடுகள் உட்பட 10 இடங்களில் அடுத்தடுத்து கைவரிசை காட்டிய இரட்டை கொள்ளையர்களை போலீசார் அதிரடியாக கைது செய்திருக்கிறார்கள். சிறையிலிருந்து வெளியே வந்த மறுநாளே திருட்டு வேலையில் ஈடுபட்டவர்கள் வசமாக சிக்கியது எப்படி? சிறைக்குள் திட்டமிட்ட சிறை பறவைகள் வெளியே வந்ததும் 3 நாட்களாக தொடர் திருட்டு வேலையில் ஈடுபட்ட காட்சிதான் இது. இருசக்கர வாகனத்தில் பல்வேறு இடங்களுக்கு பறந்து சென்ற கொள்ளையர்களை 200க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமரா காட்சிகள் மூலமாக சேசிங் செய்த போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்துள்ளனர். குற்ற சரித்திர பதிவேடு குற்றவாளிகளுக்கு சிறையில் தக்க பாடம் புகட்டப்படுமா? கடந்த 7ஆம் தேதி புழல் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதியில் உள்ள 4 வீடுகளில் அடுத்தடுத்து பூட்டை உடைத்து திருட்டு சம்பவம் அரங்கேறி உள்ளது. மறுநாள் 8ஆம் தேதி காலையில் செம்பியம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட ஒரு வீட்டிலிருந்து இருசக்கர வாகனம் மற்றும் தங்க கம்மல் திருடு போய் உள்ளன. தொடர்ந்து 9ஆம் தேதி அதிகாலையில் கொரட்டூரில் உள்ள செந்தில் நகர் முருகன் கோவிலின் பூட்டை உடைத்து உண்டியல் பணம் திருடப்பட்டுள்ளது. 3 நாட்களில் தொடர் திருட்டு சம்பவங்கள் தொடர்பாக புகார்கள் வந்துள்ளன. புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்திருக்கூடிய போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். திருட்டு சம்பவங்கள் நடைபெற்ற இடங்கள் உட்பட 200க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமரா காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்தனர். அதில் தொடர் திருட்டில் ஈடுபட்டவர்கள் கொடுங்கையூரை சேர்ந்த குற்ற சரித்திர பதிவேடு குற்றவாளி மகேஷ் மற்றும் மணலியை சேர்ந்த கரண் என்பது தெரிய வந்தது. அவர்கள் புழல் வழியாக மணலி மார்க்கெட் பகுதிக்கு சென்றது உறுதியானது. உடனே சுதாரித்துக் கொண்ட போலீசார் இருவரையும் அவரவர் வீட்டில் வைத்து கைது செய்தனர். விசாரணையில் இருவரும் சிறையில் இருந்தபோது நண்பர்களாக்கி கூட்டு களவாணிகளாக மாறியது தெரிய வந்தது. அப்போது சிறைக்குள் இருந்தபடியே வெளியே வந்ததும் திருட்டு வேலையில் ஈடுபடுவது என்று முடிவு செய்துள்ளனர். அதன்படி சிறையில் இருந்து வெளியே வந்த மறுநாள் ஆளில்லாத வீடுகளை குறிவைத்து கைவரிசை காட்டியுள்ளனர். கிடைக்கும் பொருட்களை விற்று உல்லாசமாக சுற்றித் திரிய திட்டமிட்டுள்ளனர். ஆனால் சாமர்த்தியமாக செயல்பட்ட போலீசார் 200க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து கூட்டு களவாணிகள் இருவரையும் கைது செய்து மீண்டும் சிறை விருந்து வைத்துள்ளனர். ஆவடி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் தொடர்ந்து 3 நாட்களில் வீடுகள் மற்றும் கோவில் என 10 இடங்களில் திருடிய சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் 2 கைது செய்யப்பட்டதால் பொதுமக்கள் நிம்மதி அடைந்துள்ளனர்.